friends, welcome back to your channel Class Like. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் அட்மிஷன் போட்டுட்டு அரியர் வச்சதுனாலையும் கோர்ஸ் டியூரேஷனோட டைமிங் முடிஞ்சதுனாலையும் டிகிரி கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்காக டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எந்தெந்த பேட்சுக்கு அண்ட் இது வந்து என்னைக்கு எக்ஸாம் இருக்கும் அண்ட் இது எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ இப்படி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஸோ நம்ம வந்து டிகிரி போட்டிருப்போம், அதுக்கப்புறம் வந்து அரியர் வச்சுருப்போம், இல்லை கோர்ஸ்க்கான டியூரேஷன் டைம் முடிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்னால நம்ம டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் வச்சுருப்போம். அந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லேருந்து லாஸ்ட் சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து எந்தெந்த பேட்சுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஜியில் A18, C19, A19, C20 அண்ட் A20 பேட்சஸ்க்கும், பிஜியில் A18, C19, A19, C20, A20, C21 அண்ட் A21 பேட்சஸ்க்கும் வந்து இந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் எப்போ பண்ணுவீங்கன்னா, இப்போ அப்கமிங் வர டிசம்பர் 2025 அண்ட் ஜூன் 2026 எக்ஸாமினேஷனில் வந்து பெனால்ட்டி ஃபீஸ் பே பண்ணி நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஜி, டிப்ளமோ அண்ட் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம்ஸ் எடுத்துருக்கிறவங்களுக்கு பெனால்ட்டி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 7,000 அண்ட் பிஜி கோர்சஸ் எடுத்துருக்கிறவங்களுக்கு பெனால்ட்டி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 9,000 வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து ஆஃப்லைன் மோடில், அதாவது நீங்கள் போய் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும், ஆன்லைன் மோடில் கிடையாது. ஆஃப்லைன் மோடில் அண்ட் வீக்கெண்ட்ஸில் சாட்டர்டே அண்ட் சண்டேஸில் தான் இருக்கும், கவர்மெண்ட் ஹாலிடேஸில் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரியே நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணியிருக்கணும், உங்களோட லாஸ்ட்டு டியூஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணியிருக்கணும். சப்போஸ் யூஜியாக இருந்தீங்கன்னா உங்களோட தேர்ட் இயர் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணியிருக்கணும். பிஜியாக இருந்தீங்கன்னா உங்களோட செகண்ட் இயர் டியூஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணியிருக்கணும். அப்படி பே பண்ணியிருந்தா தான் உங்களுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனே ஓப்பன் ஆகும். நீங்கள் அதுக்கப்புறம் தான் எக்ஸாம்ஸ் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இது வந்து எக்ஸாம்ஸ் வந்து இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் எப்போ ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா May 2026 ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரியே எக்ஸாம்ஸ் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மந்தில் வந்து எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணலாம். சாட்டர்டே, சண்டேஸ் அண்ட் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் தவிர வீக் டேஸில் வந்து நீங்கள் 10:30 AM 5:30 PM வரைக்கும் நீங்கள் யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து யூனிவர்சிட்டியிலேருந்து கொடுத்துருக்குற டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குற லாஸ்ட் சான்ஸு. ஸோ யாரெல்லாம் வந்து அரியர்ஸ்னாலேயோ இல்லை கோர்ஸ் டியூரேஷன் டைமிங் முடிஞ்சதுனாலேயோ வந்து எக்ஸாம் எழுதாமல் இருந்தீங்களோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணி உங்களோட டிகிரியை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். பாய்.